இன்னொன்று தீமோத்தேயு. இருவரும் சேர்ந்து, கிரகாம் ஸ்டைனும் சேர்ந்து வாகனத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இரவு நேரத்தில். அந்த நேரத்தில் தானே சமூக விரோதிகள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எதிரிகள் வந்து வாகனத்தோடு சேர்த்து அந்த கிரகாம் ஸ்டைனையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து எரித்து கொண்டு போட்டார்கள். இந்த நேரத்தில் அங்கே இறுதி சடங்கில் அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய மகளும் நின்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார்கள். அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அவர்களிடத்தில் கேட்கும்போது அவர்களுடைய மகள் சொன்ன முதல் வார்த்தை என்ன என்றால், கிறிஸ்துவுக்காய் மரிக்கிறதற்கு என் அப்பாவை என் தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தம் என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்றால். இரண்டாவது, அவருடைய மனைவி ஆகிய அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, இந்த குற்றம் செய்த ஒவ்வொரு மனிதனையும் என் மனதார நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் கொடுக்க கூடாது என்று மனதார இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன் என்று அந்த சமூக விரோதிகளை இறுதி சடங்குல மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள்.